இங்க கரண்ட் பில்லு கட்ட வரவங்களோட காசெல்லாம் வாங்கி கல்லாப்பெட்டியில போடாம சரவணன் அவனோட பேக்ல போட்டுட்டு பில்லு கொடுக்க முடியாது, பிரிண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி நல்லா மக்களோட பணத்தெல்லாம் திருடுறான். இவனுக்கு இருந்த கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டு அவன் லவ் பண்ண பொண்ணோட அப்பாட்ட பேசி எப்படியோ என்கேஜ்மெண்ட்டும் ஆயிருது. இவனுக்கு திருடின பணத்தை வச்சு ஒரு ஆடி கார் வாங்கிட்டு வேலைக்கு கூலா கூலிங் கிளாஸ் போட்டு வர அங்க ஒரு பிக் பாக்கெட் இன்னொரு அம்மாவோட பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துட்டு இருப்பான். சரவணன் இதெல்லாம் பார்த்துட்டு தப்புன்னு சொல்றான். யாரு இவன்? இவனுக்கும் அவனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. இவனே கரண்ட் பில் கட்ட வந்தவங்களோட காசை வாங்கி தான் திருடி வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு எனக்கு கொஞ்சம் காசு தேவைன்னு கேட்க இவனும் திருடி வச்சிருந்த எல்லா காசையும் சேர்த்து 10 கோடி அவன்கிட்ட கொடுத்துட்றான். உனக்கு நான் 2 நாள்ல திருப்பி தரேன்னு சொல்லிட்டு போன அவன் 2 நாள் கழிச்சு பார்த்தா அவனை யாரோ ஷூட் பண்ணி கொண்டிருப்பாங்க. இப்ப பணமும் போச்சு, திருடன்ற பட்டம் மட்டும் இவன் மேல இருக்க. அதுவாது வெளியே தெரியாம இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கான். திடீர்னு எல்லாரோட வீட்லயும் ஒரே நல்ல கரண்ட் ஆஃப் ஆகுது. கரண்ட் பில் கட்டலன்னு சொல்லி எல்லாரோட வீட்லயும் கரண்ட் ஆஃப் பண்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த சரவண பையன் தான். காசை ஒழுங்கா கட்டாம அவன் பேக்ல போட்டு எடுத்து திருடிட்டு போயிருப்பான். மக்கள் எல்லாம் திரண்டு வந்து இபி ஆபீஸே அடிச்சு உடைக்கிறாங்க. எங்கடா போனா அந்த சரவணான்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அவங்க மேனேஜர் கூட வேலை செய்யற ஆளு, போலீஸ் எல்லாருமே தேடுவாங்க. இது அவன் லவ் பண்ற பொண்ணோட அப்பா நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன, இவனை புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. இருந்தாலும் இவன் எப்படியோ ஜெயில இருந்து போலீஸ் அடிச்சு போட்டு தப்பிச்சு கர்நாடகாவுக்கு தப்பிச்சு போயிடுறான். அங்க போய் ஒரு ஹோட்டல் வச்சு உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். ஏமாத்துறத விட ஏமாறுறது தான் தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏமாறுறதும் தப்பு தான், ஏமாத்துறதும் தப்பு தான்.